نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கிறேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், பிள்ளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இதே நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ்வின் இல்லத்தில் இழ்த்திகாப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய, மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹ்வே அதிகம் தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறார்கள். இவ்வுலகத்தில் சந்தோஷமான குதூகலமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்திற்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சூழலோகத்திற்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சிறப்பான ஒரு மகத்தான மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த மாதம் முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய புது வருடம் என்று சொல்லுகிறோம். ஸுல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய அமைப்பில் வருடத்துடைய கடைசி மாதமாகவும், முஹர்ரம் மாதம் வருடத்துடைய முதல் மாதமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துக்கு ஒரு விசேஷமான பெயர் தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். ரப்புல் ஆலமீன் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلق السماوات
நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுகிறது. அந்த நியமனத்தை ஏற்பாடு செய்தவன் வலுவான கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பான மாதம். சிறப்பான மாதம் அதுல ஒன்றுதான் ஸுல்கஅதா, ஸுல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 12 மாதங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 4 மாதங்கள் மிக மிக சங்கைக்குரிய மாதம். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. ஸுல்கஅதா, ஸுல்ஹஜ், முஹர்ரம். ரஜப் என்கிறது ரமதானுக்கு முன்னால் உள்ள ஷஅபான், ஷஅபானுக்கு முன்னால் உள்ள மாதம் ரஜப். கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு புகழ் பெயர் தான் ஷஹ்ருல்லாஹ். அல் முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ். முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஏன் அதற்கு பெயர் சொல்லப்பட்டது? ரப்பு இந்த விடயத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இந்த முறைகள், இந்த மார்க்கம் இருக்கிறது, இது உறுதியான, அசைக்க முடியாத, வலுவான ஒரு மார்க்கம். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. இந்த 4 மாதங்களில் விசேஷமாக அல்லது இந்த மார்க்கத்தில் விசேஷமாக நீங்கள் உங்களை அநியாயத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. விசேஷமாக இந்த 4 மாதங்களில் அல்லது இந்த மகத்தான தீனுக்கு உள்ளே உங்களுக்கு நீங்கள் அநீதி செய்து கொள்ள வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மாதத்துடைய எண்ணிக்கை 12 என்று சொல்லிவிட்டு 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இது ஒரு உறுதியான, அசைக்க முடியாத, வலுவான ஒரு மார்க்கம் இது. فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. இந்த தீனுக்கு உள்ளே அல்லது இந்த சிறப்பான மாதங்களுக்கு உள்ளே உங்களை அநியாயத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் கூடுதலாக அடியார்களுடைய பக்கம் கவனம் செலுத்துகிறார். இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான தினம் தான் ஆஷுராவுடைய தினம். 10வது நாள். 10வது நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த மாதமே ஒரு விசேஷம். இந்த முஹர்ரம் மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிப்பது ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல், ஒரு முஸ்தஹப்பான விரும்பத்தக்க, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு அமல் தான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கும். அதிலும் விசேஷமாக 10வது நாள் நோன்பு நோக்குகிறார்கள், 9வது நாளும் நோன்பு நோக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் உங்களை அநியாயத்தில் ஈடுபடுத்த வேண்டாம் என்ற வார்த்தைக்கு கீழே தஃசீர்ல உலமாக்கள் எழுதுகிறார்கள், விசேஷமாக இந்த கண்ணியமான மாதங்களில் பாவம் செய்ய வேண்டாம். விசேஷமாக இந்த முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் அடியார்களை பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்துகிற மாதம். நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்றால் அல்லாஹ்வுடைய முடிவு எனக்கு ஒரு வித்தியாசமாக வந்துவிடும். அல்லாஹ் அடியார்களை பக்கம் கவனம் செலுத்துகிற மாதம். இந்த சிறப்பான மாதங்களில் உங்களை அநியாயத்தில் ஈடுபடுத்த வேண்டாம்
வேண்டாம் என்பது, அதிலும் விசேஷமாக முஹர்ரம் மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். தவறுகளில், பிழையான விடயங்களில், பாவங்களில் இந்த மாதத்தில் ஈடுபடவே கூடாது. அல்லாஹ் எங்களோட பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது நான் ஒரு பாவியாக இருப்பேன் என்றால் அல்லாஹ்வுடைய முடிவுகள் என்னுடைய விடயத்தில் மோசமாகிவிடும். இந்த மாதத்தில் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ நோக்கு நோக்குகிறேன், நல்ல கர்மங்களில் ஈடுபடுகிறேன், ரப்புடைய முடிவு அழகாகிவிடும். என்னுடைய விடயத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய பகுதியில் நல்ல முடிவுகள் ரப்பு கிட்டிருந்து வரலாம். கனிமான சகோதரர்களே, 10வது நாள் நோன்பு நோற்பது ஒரு முக்கியமான சுண்ணத். ஏன் அது 10வது நாள்? இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான நாள். அல்லாஹ்வுடைய கவனம் இந்த மண்ணுக்கு அதிகமாக கவனம் செலுத்தப்பட்ட நாட்கள் 10வது நாள். அதனாலதான் நிறைய உலமாக்கள், நல்லோர்கள் இந்த 10வது நாளையில நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள். நல்ல பருவங்களை ஆரம்பித்து வைப்பார்கள். அதிகமான உலமாக்களுடைய வழக்கத்தில் உள்ளதுதான் குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். குடும்பங்களோடு சேர்த்து விருந்தோம்பல்கள் செய்வார்கள். நல்ல கருமங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கவனம் இந்த மாதத்தில் அடியார்களுடைய பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்தப்படுகிறது. அதிலும் விசேஷமாக 10வது நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு ரொம்ப சிரமப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. ஃபிரௌனுடைய கொள்கை அன ரப்புக்குல் அலா, நான் தான் மிகப்பெரிய ஆண்டவர், என்னாலதான் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒரு பலகீனமான நிலைமையில உள்ளவர். ஃபிரௌன் மிகப்பெரிய ஆட்சியாளர், அதிகாரம் உள்ளவர், படை பலம் உள்ளவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய ஆட்சி பீடத்தில் அமர வைத்தார். இன்றைய தினம், அதாவது 10வது நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த விதமான ஆற்றல்களும் இல்லை, படைபலங்கள், ஆயுத பலம், இப்படியான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. இது போலதான் இந்த நாளையில நிறைய விடயங்கள் நடைபெற்றிருக்கு. அதுல வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய குறிப்பிடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தார். அல்லாஹ் சொன்னான், அந்த மரத்திற்கு நெருங்க வேண்டாம். ஷைத்தான் சூழ்ச்சி செய்து, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏமாற்றி அந்த மரத்துக்கிட்ட நெருங்க வைத்து அந்த கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொன்னது, சொர்க்கத்தில் வேண்டிய விடயங்கள் அனுபவிங்க, ஆனா வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா,
போக வேண்டாம், மரத்துடைய கனியை சாப்பிட வேண்டாம். ஷைத்தானுடைய ஏமாற்று வலையில் சிக்கினவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு விட்டார்கள். ஷைத்தான் எப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த மரம் ஒரு விசேஷமான மரம், நிறைய நுட்பங்கள் நிறைந்த ஒரு மரம். இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா இல்ல அந்த பூனா மலக்கைனி او تكونا من الخالدين, இது ரெண்டு பேரும் மலக்காக ஆவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். இல்ல அந்த பூனா மலக்கை او تكونا من الخالدين, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். ஷைத்தான் ஏமாற்று அந்த வலைகளுக்குள்ள சிக்கி அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. ஆதமே என்ன செஞ்சீங்க? அலம் அன்ஹகுமா அலம் அகுல் லகுமா, உங்க ரெண்டு பேருக்கு சொன்னேன் தானே இந்த மரத்துடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று. ஏன் சாப்பிட்டீங்க? அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியில கொண்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்கிறார். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சில ரிவாயத்துகள்ல 3 வருஷம் தௌபா செய்கிறார். இன்னும் சில ரிவாயத்துகள்ல 13 வருஷம் தௌபா செய்கிறார். இன்னும் சில ரிவாயத்துகள்ல 9 வருஷம் தௌபா செய்கிறார். நீண்ட காலம் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள அழுது கொண்டே இருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் நிறைய பாடங்களை படிக்கணும். ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு தௌபா செய்துவிட்டு திருப்தி காணுகிறோம். கண்ணியமானவர்களே, தவறு செய்து விட்டோம், மன்னிப்பு கிடைக்கணும். மன்னிப்பு எப்ப கிடைக்கும்? மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 3 வருடமாக 9 வருடமாக 13 வருடமாக வரலாறு எழுதுகிறார்கள். ஆஷுராவுடைய தினம் முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதுதான் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் உள்ள பரக்கத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூரத்துல் நூஹ் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக காஃபிர்கள் திரண்டு வருகிறார்கள். மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தில் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, பல விதத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அநீதி இழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா வலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபராரா. யா அல்லாஹ் 950 வருடமாக கஷ்டப்படுகிறார்கள். யாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பல திட்டங்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கூட கண்ணான் கூட இந்த தீனுக்குள்ள வரல. கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய முடிவு என்ன? ஒரு கப்பலை கட்டணும். நூஹே, அந்த கப்பல்ல நீங்க பயணிக்கணும். இன்ன மிருகங்கள் பறவைகளை அந்த கப்பலுக்குள்ள ஏற்றிக்கொள்ளணும். உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பல்ல பயணிப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பாலைவனம், தண்ணீர் இல்லாத இடத்துல கப்பலை கட்டுகிறார்கள். காபிர்கள் ஏளனம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்துகிறான். பிரம்மாண்டமான மழையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலுக்குள்ள நூஹ்
அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கப்பலுக்கு உள்ளே பாதுகாக்கப்படுகிறார்கள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உச்சி மலையை கூட அது தொட்டிவிட்டது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மலை உச்சியில் ஏறிக்கொண்டிருந்த மகன், அந்த மகன் மூழ்கடிக்கப்படும் வரைக்கும் அல்லாஹ் அந்த வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்து கொண்டே இருந்தார். கண்ணியமானவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருந்த காஃபிர்கள் அழிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். அதே போலதான் வரலாறு எழுதுகிறார்கள், நஜாத்து இப்ராஹிம் மினன் நார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல வீசப்பட்ட பொழுது பாதுகாக்கப்பட்ட நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதம் ஒரு அதிசிறப்பு நிறைந்த மாதம். ஆஷுராவுடைய நாள் ஒரு சிறப்பான நாள். இது போன்று நிறைய சம்பவங்கள் வரலாறுல கூடுதலான ஆதாரம் உள்ள சம்பவங்கள் தான் இந்த சம்பவங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா கபூலான நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளே இருந்து ஈடேற்றம் கிடைத்த நாள். இன்றும் இந்த மண்ணின் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்துகிறார். நாங்களும் இந்த நாள்களை ஒரு விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் உலகத்தின் பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார். என்னின் பக்கம், இந்த குடும்பத்தின் பக்கம், எங்களுடைய கிராமங்களின் பக்கம், எங்களுடைய நிறுவனங்களின் பக்கம், எங்களுடைய நாட்டின் பக்கம், இந்த உலகத்தின் பக்கம். இந்த நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட வரலாறுகளை படிக்கும் பொழுது அது முஹர்ரமோடு சம்பந்தப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய கவனம் இந்த நாடுகளில் கூடுதலான அந்த கவன அமைப்புகள் நடப்பதனால நாங்களும் இந்த நாடுகள் ரப்பின் பக்கம் கூடுதலாக நெருக்கம் செலுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்தும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பலஸ்தீன் மண்ணில் நீண்ட காலமாக சோதனைகள், நெருக்கடிகள், உயிரிழப்புகள், பசியோடு பட்டணிகளோடு நெருக்கப்படுகிறார்கள். குழந்தைகளும் பெண்களுடைய உடம்புகள் சிதறப்படுகிறது. தாங்க முடியாத, சுவைக்க முடியாத, சிந்திக்க முடியாத அநீதிகள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதம், ஸுல்ஹஜ் மாதம் எதிர்பார்த்தோம். ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய தினங்களில் அதிகமான துஆக்கள், பலஸ்தீனுக்கு ஒரு விடிவு உண்டாக வேண்டும், ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், இந்த முஹர்ரத்தில் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதம் ரப்பு அல்லாஹ் உலகத்தின் பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்துகிற மாதம். அல்லாஹ்வுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே,
நாங்களும் ரப்பு கிட்ட அழுவோம். வெறுமனே பலஸ்தீன் செய்திகளை எங்களோட குரூப்புகளுக்கு மத்தியில, வாட்ஸ்அப்புகளுக்கு மத்தியில பகிர்வது அல்ல, செய்திகளை பரிமாறுவது அல்ல கெட்டித்தனம். ரப்போடு இணைவது, தஹஜ்ஜுதில் எழும்பி ரப்போடு முனாஜாத் செய்யணும், பிரச்சனைகளை ரப்போடு தொடர்பு கொள்ளணும், பிரச்சனைகளுக்கு ரப்போடு தொடர்பு கொள்ளணும். ஏன்? அல்லாஹ் அவன் கவனத்தை கூடுதலாக இந்த மாதத்தில் எங்களுடைய பக்கம் செலுத்துகிறார். நாங்கள் நம்முடைய பக்கம் கவனம் செலுத்தினால் ரப்பு நல்ல முடிவுகள் இந்த மண்ணுக்கு ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு நான் இந்த முயற்சியை செய்வேன், இந்த துஆவை செய்வேன், இன்னென்ன கர்மங்கள் காரியங்கள் அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த நாள்களில் எனக்கு சிறப்பாக்கி வைக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் சிறப்பாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இதனால முதலாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய பக்கம் உள்ள கவனத்தை கூடுதலாக திரும்பும். அல்லாஹ்வுடைய கவனம் எங்களோட பக்கம் திரும்புகிற நேரம் நாங்கள் ஒரு பாவியாக, ஒரு கெட்டவர்களாக, பாவம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. அநியாயம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய முடிவுகள் மோசமாகிவிடும். அல்லாஹ்வுடைய முடிவுகள் மோசமாகிவிடும். கண்ணியமானவர்களே, இதனால கூடுதலாக இந்த மாதத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் கைதுகள் உள்ளார். இதில் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கு. படிக்க வேண்டிய நிறைய பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடித்தார்கள். ஏன் நோன்பு பிடித்தார்கள்? ஃபிரௌனுடைய குடியிலிருந்து தப்பினதற்காக, ஃபிரௌனுடைய சோதனையிலிருந்து வெற்றி பெற்றதற்காக, ஃபிரௌன் அளிக்கப்பட்ட அந்த கைதுகளுக்காக, நன்றிக்காக நோன்பு பிடித்தார். கண்ணியமானவர்களே, நாங்களும் இந்த நோன்பை ஏன் நோக்கிறோம் என்றால் சுன்னத்தன். இந்த உலமாக்கள் எழுதுகிறார்கள், இது சுன்னா முஅக்கதா, ஒரு கட்டாயமான சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அந்த மக்களை யஹூதிகளை பார்த்தார்கள். அவர்கள் நோம்பாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நோம்பு பிடிக்கிறார்கள். எதற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைத்த காரணத்துக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் ஹக்கானவர்கள். நாங்க ஹக்கு சஹாபாக்கள், நாங்க நோம்பு பிடிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய 10வது நாள் நோம்பு பிடித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாம யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் நோம்பு பிடித்தார்கள். வ அமர பிஸ்ஸியாமிஹி, நோம்பு பிடிப்பதை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். நோம்பு பிடிக்கும்படி ஏவினார்கள், சொன்னார்கள். அப்ப நோம்பு பிடிப்பது ஒரு சுன்னத். இதற்காக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியை கொடுத்த காரணத்துக்காக. உண்மையிலே ரப்பு சில கைதுகளை, நலவுகள் எங்களுக்கு தரும் பொழுது நன்றியோடு நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள் அதிகமாக தொழுவார்கள். கால்கள் வீங்கும். ஐஷா நாயகி கேட்டார்கள், நீங்க சிறப்பானவர், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவர், நீங்கள்
அவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாது? கண்ணியமானவர்களே, நபித்துவத்தை தந்து நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராக ஆக்கி சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் என்ன படைத்து சிறப்பான பொறுப்புகளை கையில தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, எப்பயுமே ஒரு நல்லது கிடைத்தால் அதற்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிற பாடத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றியை புதுப்பிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிக்கிறார்கள் நன்றிக்காக. நாங்கள் தான் அந்த வெற்றிக்கு தகுதியானவர்கள். நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். அப்ப நாங்களும் ஏன் நோன்பு பிடிக்கிறது? அல்லாஹ் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன் பகீது இலா காபிலி, அடுத்த வருஷம் நான் இருந்தா லா அஸூமன்ன தாஸிஅ, முஸ்லிமுடைய ரிவாயத், 9வது நாளும் நான் நோன்பு நோற்றிருப்பேன். 9 10 அது ஏன் சொன்னார்கள்? முகாலஃபத்தன் லில் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யணும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான ஒரு கொள்கையில, சிறப்பான மார்க்கத்துடைய கொள்கையில் உள்ள ஒரு பகுதி தான் எப்பவே யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வார். சொல்வார்கள், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், யஹூதிகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள், யஹூதிகளை பின்பற்ற வேண்டாம், நஸாராக்களை பின்பற்ற வேண்டாம், முஷ்ரிக்கீன்களை பின்பற்ற வேண்டாம், அவர்களை போல உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம் சொன்னார்கள். என்னுடைய உம்மத் இந்த யஹூதிகளுக்கு பின்னால பயணிப்பார்கள். எப்படி பயணிப்பார்கள்? யஹூதிகள் உடம்பு பொந்துக்குள்ள புகுந்தால் எங்கட முஸ்லிம்களும் அந்த பொந்துக்குள்ள நுழைவதற்கு முயற்சிப்பார்கள். என்ன காரணம்? யஹூதி நுழைந்த காரணத்துக்காக. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் படிக்க வேண்டிய நிறைய பாடம். ஒரு நோன்பு பிடிக்கிற விடயத்தில் கூட யஹூதிகள் நோன்பு பிடிக்கிறார்களா? 10வது நாள் அந்த யஹூதிகளுக்கு மாற்றமாக 9வது நாளும் நோன்பு பிடிக்கணும், 10வது நாளும் நோன்பு பிடிக்கணும். அடுத்த வருடம் இருந்தால் 9வது நாளும் நாம் நோன்பு பிடித்து இருப்பேன் என்றார். இதுல என்ன பாடம் படிக்கணும்? இன்னைக்கு எங்கட உட நட பாவன எங்கட எல்லா விடயத்திலும் இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களை யஹூதிகளை பின்பற்றுறோம். எங்கட லைஃப் ஸ்டைல், எங்கட வாழ்க்கையுடைய முன்மாதிரி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாங்கள் யாரை முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டோம்? அந்த தலையங்கம் ஒரு நீண்ட தலையங்கம், நேரம் இடம் கொடுக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்லுங்கள். அது ஏன் முடி வெட்டக்கூடிய, அந்த முடி வளர்க்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், அது தாடி வைக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், அது மீசையை கத்திரிக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், அது ஆடைகளுடைய விடயமாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு யஹூதி ஒரு டி-ஷர்ட் அறிமுகப்படுத்தினால் அந்த டி-ஷர்ட் 25,000 50,000 பரவாயில்லை. எங்களை யூத் அந்த டி-ஷர்ட்டை தான் ஃபாலோ பண்ணுகிறார்கள். எங்களுடைய யுவதிகளுக்கு ஒரு ஆடை அறிமுகப்படுத்தப்பட்டால் அது யார் அறிமுகப்படுத்தினது? மேற்கத்தியவர்கள். அந்த ஆடைக்கு அடிமைப்படுகிறார்கள்.
கண்ணியமானவர்கள், இந்த பாடத்தில் நிறைய விடயங்கள் படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 9வது நாளும் நான் நோன்பு நோற்பேன். எதற்காக? யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் நிறைய விடயங்கள் உண்மையில நாம படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு போட்டி போன்ற சந்தர்ப்பம். அவர் பலகீனமானார். பலகீனத்தோடு நடக்கும் பொழுது பின்னால் துரத்தி வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த கூட்டத்தையும் அடித்து ஒழித்து இல்லாமலாக்கும். இன்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துடைய அட்ரஸ் கூடிக்கப்படும். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் ஃபலம்மா தராஅல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா, பின்னால் ஃபிரௌனுடைய பட்டாளம் பெரும் பலத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. முன்னால கடல், இன்னால முதுரகும், நாங்க மாட்டிக்கொண்டு விட்டோம், சிக்கிக்கொண்டு விட்டோம், தப்புறதுக்கு வழி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கல்லா கல்லா, இல்ல இல்ல, நீங்க சொல்றது போல ஒன்றுமே. இன்னமா யா ரப்பி சயஹ்தி, இந்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அவன் ஏன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அவன் மாலிக்குல் முல்க். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபதஆ ரப்பஹு அல்லாஹ் துஆ கேட்டார். அல்லாஹ் அழுதார். இன்ன ஹவுலாஇ கௌமுன் முஜ்ரிமூன், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் அநியாயக்காரர்கள், அநியாயம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறார், ஃபஅஸ்ரி பி இபாதி லைலன் இன்னகும் முத்தபர், நீங்க இரவேல உங்களோட பயணத்தை மேற்கொண்டு வெளியில போங்க, உங்களை துயர்ந்து விரட்டி கொண்டு வருவார்கள் ஃபிரௌனுடைய கூட்டம். வத்ருகில் பஹ்ர ரஹ்பா, அல்லாஹ் அந்த சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைய பேசுகிறார், நிறைய இடத்துல பேசுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு கதைக்கிறார். அனதுரி பி அஸாக்கல் பஹர், மூசா நீங்க ஒரு அஸாவால கடல் அடித்தார்கள். கடல் 12 பாதைகளாக பிரிந்து விட்டது. கத்தௌதில் அதீம், பிரம்மாண்டமான குகை கூட்டங்கள் போல பாதை. அதுல தஃசீர் நிறைய எழுதுகிறாங்க. கண்ணாடி போல பாதைகள். 12 கூட்டத்தார்களும் 12 பாதையில பயணிக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த பாதையை அல்லாஹ் கத்தௌதில் அதீம் என்று வருகிறார். இந்த பாதையில போறவங்களுக்கு அடுத்த ரோட்ல போறவங்க தெரியும். கடலுக்கு மேலான பாதை அல்லாஹ் சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கும் பொழுது பின்னால் உள்ளவர்களும் சம்மலாகறீர்கள், அவர்களும் பின்பு எடுத்து போகிறார்கள். ஃபிரௌன் வந்து சொல்றான், இது நாங்க ஏற்படுத்தின ரோட், நாங்க தான் இந்த பாதையை ஏற்பாடு செய்தோம் என்கிறார். பெருமை பேசுகிறவர். வஅன்ஜைனா மூஸா வமஅஹு அஜ்மஈன், மூஸாவையும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்தவர்களையும் பாதுகாத்தோம். சும்ம அஹ்லக்னல் ஆகரீன், ஃபிரௌனுடைய பட்டாளம் அதே பாதையில் வருகிறார்கள். அல்லாஹ் அந்த பாதையை இல்லாமலாக்கி மூழ்கடிக்க செய்தான். ஃபிரௌன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினான் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த விடயத்தை. வனாத ஃபிரௌன் கௌமஹு, ஃபிரௌன் தனது கூட்டத்தாரை கூப்பிடுகிறார்.
قال يا قوم أليس لي ملك مصر இந்த மிஸ்ருடைய ஆட்சி என்ற கையில وهذه الأنهار تجري من تحتي இந்த ஆறுகள் இந்த நதிகள் எல்லாம் ஏத கொண்டோனதா இருக்குது ஏத அரசாங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நதிகள் இவைகள் சொல்லுகிறார் அஃபலா துபசிரு உங்களுக்கு விளக்குகிறீர்களா அம்மன கைரு மின் ஹாதா அல்லதி மஹீன் இந்த கேவலமான மூசாவோட நான் சிறந்தவனாக இல்லையா இந்த கேவலமான மூசாவோட நான் சிறந்தவனாக இல்லையா வலா யகாது யுபி இந்த மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் ஒழுங்காக பேசிக்கொள்ள தெரியும் கொன்னல் வாய் கடமாறுகளா பேசிக்கொள்ள இவர் என்ன உலகத்துல சொத்திக்குதா செல்வதிக்குதா பலவுல உள்கிய அழகி அஸ்விரத்தும் இருந்தார் இவரோடு நிறைய நகைகள் நட்டுகள் தங்கங்கள் இருந்த பறவை அல்லது இவர்களுக்கு உதவியாக நிறைய மலக்குமார்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றாலும் பரவாய் இது ஒரு கேவலமான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நவுது பில்லாஹி மின்ஹா ஃபிரௌன் கேவலப்படுத்துகிறார் கண்ணியமான சகோதரர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு ஆனா எந்த ஒரு பலகீனம் இருந்த பொழுதும் அல்லாஹ் காய்த்தார் இன்ன மய ரப்பி சயத் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நடந்தது கண்ணியமானவர்களே அது முஹர்ரம் மாதத்திலே அல்ல ஆனாலும் இந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ஹிஜ்ரத்தை மையப்படுத்தித்தான் இந்த இஸ்லாமிய கலண்டர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரத்திலேயும் நடந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறார் காஃபிர்கள் மக்கா காஃபிர்கள் ரசூலுல்லாஹையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்வதற்காக ரசூலுல்லாஹ் தனது கவனத்தை அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்பினார்கள் இதான் படிக்க வேண்டிய பாடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் நாங்கள் குகைக்குள்ளே இருக்கிறோம் காஃபிர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் காஃபிர்கள் எங்களை பார்க்கிறார்கள் எங்களை இப்ப கண்டுகொள்வார்கள் நாங்கள் 2 பேரும் அல்லாஹ் இதை சொல்லுகிறார் சானி ஸ்னைஹி யுஹுமா ஃபில் 2 பேர்ல இரண்டாவது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குகைக்குள்ளே இருக்கிறார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் நாங்கள் 2 பேரும் எங்களுடைய யாரும் இல்லை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க 2 பேரிலும் மூணாவது அல்லாஹ் இருக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் இன்னல்லாஹ மஅனா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் அசாத்தியம் இல்லாத சூழ்நிலை காவிர்கள் உருகின பால்களோடு அந்த குகையை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் சொல்லுகிறான் குகைக்குள்ளே இருப்பார்கள் நுழைந்து பார்ப்போம் இன்னும் ஒருவன் சொல்லுகிறான் இல்ல இந்த குகையுடைய நுழைவாயனை சிலந்தி கூடு கட்டிருக்கிறது இதற்குள்ள போவதற்கு வாய்ப்பில்லை வீடுகளில் மிக பலவீனமான வீடுதான் சிலந்தியுடைய வீடு அந்த பலவீனமான வீட்டை வைத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹை பாதுகாக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அதுல நீண்ட சம்பவங்களை படிக்கலாம் உண்மையில நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் யாரை நம்ப வேண்டும் யாரின் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை படைத்தவன் அல்லாஹ் பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் பாதுகாக்கிறவன் அல்லாஹ்
இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாஹ்வுடைய பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். விசேஷமாக இந்த காலங்களில் அதிகமாக நன்மைகளை செய்து அல்லாஹ்வை அடைய வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் போதிக் கொள்வானாக, கைகளை உண்டாக்குவானாக. ரப்பல் ஆலமீன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பாவங்களில் அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்துவானாக, நன்மைகளில் ஆசையை ஆர்வத்தை தந்தருவானாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் போதிக் கொள்வாயாக, இறுதி முதலி அழகாக்கி வைப்பானாக. அருமையான அன்பான தாய் தகப்பனை போதிக் கொள்வாயாக. நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை சிவாக்குவாராக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் கண்ணியமான உலமாக்கள் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபர்களை சொர்க்கத்தில் போய்விடுகிறாக ஆக்குவாயாக. அவர்களையும் எங்களையும் எண்ணத்தில் பிரதோஷம் சித்திக்கிறவர்களோடு ஒன்றாக வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக, எல்லாருடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக. விசேஷமாக இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த பகுதிகளை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. அதிகமான கைதிகளுடைய வழிகளை இந்த மண்ணுக்கு நீ திறந்து விடுவாயாக. எல்லா முசீபத்துகள் செல்களுக்கும் இந்த மண்ணை பாதுகாப்பாயாக. இந்த நாட்டுக்கு கையை முடிவு செய்வாயாக, நலவுகளை முடிவு செய்வாயாக. உலகத்துக்கு அல்லாஹ் கையை முடிவு செய்வாயாக. சோதனைகளை விட்டு இந்த உலகத்தை பாதுகாப்பாயாக. யுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் யுத்த நிலைமைகளை விட்டு இந்த உலகத்தை பாதுகாப்பாயாக. நெருக்கடியான நிலைமைகளை விட்டு இந்த உலகத்தை பாதுகாப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு விடிவை உண்டாக்குவாயாக. அவர்களுக்கு கடுமையாக சோதிக்கப்படுவதால் அவர்களை சோதாக்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. காயமடைந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை உண்டாக்குவாயாக. பசியோடு காலத்தோடு வருமானங்கள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீயே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பாயாக. செல்வத்தோடும் வசதியோடும் அழகான கண்ணியத்தோடும் அவர்களை வாழ செய்வாயாக. சுதந்திரமான ஒரு பலஸ்தீன் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாயாக. கையிலையும் நடுவையும் அனைவர்களுக்கு முடிவு செய்வாயாக. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك أبدا أشهد أن لا إله إلا الله وحده لا معبود بحق سواه ولا نعبد إلا إياه ولا نشرك بعبادته أحدا وأشهد أن محمدا عبده ورسوله داعي إلى توحيد الله وشهادة بشيرا ونصرا ونذيرا ومرشدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى ما بعد. فيا عباد الله اتقوا الله تبارك وتعالى واطيعوه لأن التقوى وطاعتهما سلاحكم فالتزموا بأعمالكم في كل أماكنكم. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم قوما نبوسا كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم بخطبه المبارك: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تحرم الناظرة وموتا خالصا ومرضا حابسا وتصفوا المؤيا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا تؤمروا وتقبلوا وتدبروا وعمروا بالمعروف وتحسنوا وانهوا عن المنكر تنسوا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعاذا له. ألا وإن من علامات القبر التجافي عن دار القبور والإنابة إلى دار الرزق القبور والطاعة ليوم النشور. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر والتوفيق امتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله والداعي إلى رضوانه. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد. يا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا بالإسلام والقوة الوثقى
الله وأفضل العاصف أقدامكم على النار واعلموا أن أحسن حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن الله على الجماعة ومن شد في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمر بأمر بنفسه وقال الله تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم والأئمة المهتدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون أمير من أبو بكر الصديق رضي الله تعالى وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وأرض أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم